வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மொறுன்னு பாகக்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பாகக்காய் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது கூட ஜீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலை மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுட்டு, இது கூட போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்புக்காக. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள், இந்த அரிசி மாவு, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே அதில் ஊறி நல்லாயிருக்கும். பேனில் ஆயில் ஊற்றிட்டு இப்போ பாகக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாகக்காய் லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த பாகக்காவை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இதை நம்ம சிம்லேயே வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முறுமுறுன்னு இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கிற பூச்சி கூட வெளில வந்துடும் இந்த கசப்பு தன்மைக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாகக்காய் நல்லா மொறுன்னு நல்லாவே வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல்.